Hello students. So equilibrium neat chemistry third chapter ல வந்து நம்ம கடைசி பார்ட்ல இருந்துகிட்டு இருக்கோம். So அதில நம்ம first பார்க்க போறது salt hydrolysis. Okay. So first hydrolysis னா let me explain. Hydrolysis. So நீரார் பகுத்தல்னு சொல்லுவாங்க. ஒரு salt வந்து நீர்ல வந்து கரையிறது. For example இப்போ any salt BA வந்து which when it reacts with water அப்ப எனக்கு என்ன ஆகும் அப்படினா BA அப்ப B தனியா A தனியா இந்த Bங்கிறது OH ஓட ஜாயின் ஆயிடும். ஓகே. ஏங்கிறது H ஓட ப்ரொடியூஸ் ஆகி அப்ப எனக்கு வந்து ஒரு ஆசிட் ஒரு பேஸ் ஃபார்ம் பண்ணும். This process is called hydrolysis சொல்லுவாங்க. அப்போ நீரை வச்சு நான் என்ன பண்றேன் வாட்டரை வச்சு I am என்ன பண்றேன் separating the salt into separate acid and base. ஓகேவா? அப்ப இந்த இடத்துல நியூட்ரலிட்டி இருக்கு. அப்ப இத வந்து நான் டைரக்ட் கம்ப்ளீட் ஹைட்ராலிசிஸ் னு சொல்லிர மாட்டேன். ஹைட்ராலிசிஸ் அப்படிங்கிறதுக்கான மீனிங் பாத்தீங்கன்னா இதுல அதாவது ரிவர்ஸ் ஆஃப் நியூட்ரலைசேஷன். இப்போ இதுல நியூட்ரலா இருக்கு. ஆனா எனக்கு நியூட்ரலா கிடைக்க கூடாது. அதுதான் ஹைட்ராலிசிஸ். அப்போ இட் இஸ் தி ரிவர்ஸ் ஆஃப் ஓகேவா நியூட்ரலைசேஷன் அப்படினு சொல்லுவாங்க. ஓகே நியூட்ரலைசேஷன். சோ ரிவர்ஸ் ஆஃப் நியூட்ரலைசேஷன் இஸ். சோ இந்த சால்ட் ஹைட்ராலிசிஸ்ல ஃபர்ஸ்ட் டைப் நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படினா ஹைட்ராலிசிஸ் ஆஃப் strong acid strong base. ஓகே strong acid strong base. ஓகே ரெண்டுமே strong எடுத்துக்கிறேன். எனக்கு strong acid strong baseனால என்ன தெரியும்னா they completely dissolve in the water. அதுக்கு அப்புறம் complete ions எனக்கு ப்ரொடக்ஷன்ல இருக்கு. so that they நிறைய வந்து electricity கண்டக்ட் பண்ணும். கம்ப்ளீட்டா dissolve ஆகுதுன்னா ions ஆனா இருக்கும். ions high லெவல்ல இருக்கிறதுனால தான் அதிகமா என்ன ஆகுது எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகுது. whereas weak அப்படிங்கற ஒரு டேர்ம் வந்துட்டாலே weak acidனா என்ன அர்த்தம் அதாவது கேட்டயான்ஸ் இருக்கும். வீக் பேஸ்னா ஆனியான்ஸ்னுடைய எஃபெக்ட் வந்து தான் அதை வந்து நியூட்ரலைஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப இந்த இடத்துல வந்து கம்ப்ளீட்டா டிசால்வ் ஆகாம அரைகுறை அயான்ஸ் வச்சுட்டு ஃபுல்லா எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ண முடியாது. சோ இந்த கான்செப்ட் முதல்ல போறதுக்கு முன்னாடி நமக்கு தெரியும். சோ ஸ்ட்ராங் ஆசிட்னா ஐ அம் டேக்கிங் NaCl ஓகேவா plus H2O வாட்டரோட ரியாக்ட் பண்றேன். ஏன்னா ஹைட்ராலிசிஸ்னாலே வாட்டரோட ரியாக்ட் பண்றது. ஓகே சோ which gives okay NaOH இந்த H இது வந்து HOH ஆ பிரிச்சு NaOH அதுக்கு அப்புறம் Cl வந்து H ஓட சேர்ந்துச்சுனா HCl எனக்கு கிடைச்சிரும். இப்போ இந்த ரியாக்ஷன்ல பாக்கும்போது ரெண்டுமே ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ் நம்ம எடுக்கும் போது அப்போ இந்த இடத்துல அயான்ஸ் இருக்கும் அப்படிங்கற எஃபெக்ட்க்கே பேச்சு இல்ல. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா Na+Cl- ஓகே H2O நம்ம எதுவும் பண்ண மாட்டோம். அதுக்கு அப்புறம் இப்போ எனக்கு கிடைக்க கூடியது பாத்தீங்கன்னா Na+OH- H+Cl- which means concentration of hydrogens and concentration of H+ ion and OH- ion are same அப்படினா இதோட மீனிங். ஓகே OH- ion. அப்ப இந்த இடத்துல வெறும் dissociation மட்டும் தான் நடக்குதே தவிர இந்த இடத்துல ஹைட்ராலிசிஸ் நடக்குதுனா no hydrolysis is taken place. ஹைட்ராலிசிஸ்னா எனக்கு இந்த இடத்துல அயான்ஸோட எஃபெக்ட் அதிகமா இருந்திருக்கும். ஓகே சோ அப்ப எனக்கு அயான்ஸ் சம்பந்தமான விஷயம் எல்லாமே ஈக்குவலா இருக்கு. அயான்ஸ் இருக்கு பட் they are almost equal. அப்படினா என்னது ஈக்குவலா டிசால்வ் ஆகி கம்ப்ளீட்டா ஆகுதுன்னு அர்த்தம். புரியுதா? ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ். அப்ப இந்த இடத்துல no hydrolysis. ஓகே no hydrolysis only dissociation என்னது கரையிறது. ஓகேவா? ஹைட்ராலிசிஸ் இல்ல. ஹைட்ராலிசிஸ் இருந்துச்சுனா எனக்கு ஆர்டியான்ஸ் வந்து பெண்டிங்ல இருக்கும். ஓகேவா? சரி ஏதாவது ஆட்டம்ஸ் அயான்ஸ் வந்து பெண்டிங்ல இருக்கும். ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா வீக் ஆசிட் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த காம்பினேஷனை நான் சேஞ்ச் பண்ணி பார்க்கறேன். சேஞ்ச் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படினு பார்ப்போம். ஓகே சோ ஃபர்ஸ்ட் தட் இஸ் வீக் ஆசிட். ஓகே வீக் ஆசிட் I am taking CH3COONA plus H2O. இப்போ ரியாக்ஷன் பார்ப்போம். இது HOH- நமக்கு தெரியும் H+OH-. அப்ப CH3COOH plus இந்த NaOH சேர்ந்துரும். ஓகே இப்போ இந்த இடத்துல this is என்னது weak acid. ஓகேவா CH3COOH NaOH ங்கிறது strong base அப்படி நம்ம எடுத்துக்கோம். ஓகே இப்போ என்னன்னா CH3COO Na ions விட்டுருங்க minus plus H2O which is equal to CH3COOH. அப்ப Na விட்டாச்சுனா OH- மட்டும் இருக்கும் which is nothing but anionic hydrolysis அப்படினு சொல்லுவோம். anionic hydrolysis அப்படினா anions வந்து எஃபெக்ட் இந்த anions வந்து தான் இந்த ஈக்குவேஷனை நியூட்ரலைஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஏனா இது வந்து வீக் ஆசிட் கம்ப்ளீட்டா நியூட்ரலைஸ் ஆகாது. ஆனா இந்த ஸ்ட்ராங் பேஸ்ல இருந்து ஒரு OH- வந்து இதை எஃபெக்டிவ் கொடுத்து நியூட்ரலைஸ் பண்ணும். அப்போ இந்த இடத்துல ஆனியானிக் ஹைட்ராலிசிஸ் நமக்கு தெரியுது. டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் பாத்தீங்கன்னா KH. ஓகேவா? சோ KH which is equal to KW ionic product of water divided by
dissociation constant Ka, dissociation constant of weak acid. weak acid க்கு எடுத்துக்கொள்ள அப்ப அதுதான் தனியா எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ ஹைட்ராலிசிஸ் வேணும் அப்படின்னா ஹைட்ராலிசிஸ் கான்ஸ்டன்ட் இது வந்து என்னன்னா dissociation constant, இது வந்து degree of hydrolysis. நம்ம எப்படி degree of dissociation ஆல்பான்னு பார்த்தோம், similarly degree of hydrolysis வந்து h அப்படினு பார்ப்போம். ஓகே, இது வந்து அதேதான் KH divided by C. அங்க எப்படி பார்த்தோம் k root of k divided by C, அதேதான் இங்கேயும் KH வேல்யூ என்னது root of KW divided by K into C. அப்ப இதனுடைய pH நான் கண்டுபிடிச்சேன் அப்படினா what will happen, logarithm of KW plus அதாவது pH of KW எப்படினா நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, logarithm of Ka plus logarithm of C. so நீங்க வந்து எல்லாமே அடிஷன்ல தான் இந்த இடத்துல பார்ப்போம். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணனா வீக் ஆசிட் கிடையாது, ஸ்ட்ராங் ஆசிட் அப்படி இருக்கட்டும், ஆனா பேஸ் வந்து வீக்கா மாத்துறேன். அப்ப பேஸ் வீக்கா மாத்துறேன் அப்படின்னா இந்த இடத்துல அப்ப பார்த்தோன்னே சொல்லலாம் பேஸ் வீக்கா மாறுது அப்படின்னா இந்த வீக் பேஸை காம்பன்சேட் பண்றதுக்கு ஸ்ட்ராங் ஆசிட்ல இருந்து எனக்கு வரக்கூடியது H plus அயான்ஸா இருக்கும் இல்லையா? எஸ், அப்ப அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பாத்தீங்கன்னா Ba plus H2O. ஓகே, இது எனக்கு என்ன கிடைக்கும் BOH plus HA. இப்போ இது வந்து ஸ்ட்ராங், இது வந்து வீக். ஓகேவா? அப்போ இந்த வீக்ல BOH இருக்கும், இந்த இடத்துல H மட்டும் எடுத்துக்கிறேன், A விட்டுறேன். ஓகே சாரி, H plus கரெக்ட்டா? அப்போ இந்த H plus தான் அந்த இடத்துல எஃபெக்டிவ் இருக்கும். அப்போ இதுதான் நான் என்ன சொல்றேன்னா கேட்டயானிக். ஓகேவா? கேட்டயானிக் ஹைட்ரோலிசிஸ். சோ கேட்டயான்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து இந்த ப்ராசஸ் நியூட்ரலைஸ் பண்ணி கொடுக்கும். ஓகே, சோ இப்போ கேட்டயானிக் ஹைட்ரோலிசிஸ் இதுல வந்து கான்ஸ்டன்ட் வந்து ஹைட்ரோலிசிஸ் கான்ஸ்டன்ட் சேம் தான் KH which is equal to KW divided by KB. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் ஹைட்ரோலிசிஸ் டிகிரி ஆஃப் ஹைட்ரோலிசிஸ் வந்து root of KW divided by concentration அப்படிங்கறப்போ root of KW divided by KB into C. அப்ப இந்த இடத்துல கீழ உள்ளத மைனஸ் பண்ணனும், பேஸ் வந்தா மைனஸ் பண்ணனும். அப்ப pH எனக்கு வேணும் அப்படினா pH of total pH வேல்யூ எனக்கு வேணும்னா logarithmic of என்னது KW minus logarithm of KB minus logarithm of C. ஓகே, லைன் வைஸ் நீங்க ஃபாலோ பண்ணனும். இப்போ ரெண்டுமே வீக்கா எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்ல வந்து ரெண்டையுமே வீக்கா எடுத்துக்கிறேன். இப்போ என்ன நடக்குதுன்னு பாப்போம். ரெண்டுமே வீக் ஆசிட் வீக் பேஸ். So weak acid weak base. ஓகே, சோ எனக்கு நீங்க இதே எடுங்க Ba plus H2O காமனாவே நம்ம எடுப்போம். இதுல வந்து இப்போ BOH plus HA இது வந்து வீக், இதுவும் வீக். ஓகேவா? அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரெண்டுமே வீக். அப்ப நியூட்ரலைஸ் பண்ணனும்னா என்ன பண்ணனும், வீக் தங்களுக்குள்ளேயே ஷேர் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ இந்த வீக் ஆசிட் தான் என்ன பண்ணும், ஒரு கேட்டயானை வந்து கொடுத்து இது பேலன்ஸ் பண்ணும். இந்த வீக் பேஸ் தான் என்ன பண்ணும், ஒரு ஆனியானை கொடுத்து பேலன்ஸ் பண்ணும். அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா ரெண்டு ப்ராசஸ்மே நடக்குது. ஆனியானிக் ஹைட்ரோலிசிஸும் இருக்கு, கேட்டயானிக் ஹைட்ரோலிசிஸும் இந்த இடத்துல நடக்குது. ஓகே, அப்ப இந்த இடத்துல ஹைட்ரோலிசிஸ் கான்ஸ்டன்ட் பாத்தீங்க அப்படின்னா K வாட்டர் டிவைடட் பை Ka into Kb. ஆனா டிகிரி ஆஃப் ஹைட்ரோலிசிஸ் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா வெறும் ரூட் ஆஃப் KH மட்டும் தான், கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி இருக்காது. அப்போ H equal to root of KW divided by Ka into Kb. அப்ப எனக்கு pH வேல்யூ வேணும் அப்படினா B மட்டும் மைனஸ் பண்ண வேண்டியதுதான். ஓகேவா? அப்போ logarithmic of KW plus logarithmic of Ka minus logarithmic of Kb. ஓகே, so pH வேல்யூ next solubility product. Solubility product Sp that we call it as KSP னு சொல்லுவோம். Okay, so KSP. What is solubility product? நம்ம equilibrium constant மாதிரி தான் இதுவும், பட் ions டீல் பண்ணுவோம். அவ்வளவுதான் solubility product அப்படிங்கிறது. இப்போ any reaction, okay, AXBY இருக்கு plus இது வந்து இப்போ ரியாக்ட் ஆகும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா X times of A but Y plus y times of b but x minus. இந்த ஆன்சர் பிரிச்சு எழுதுவோம். நீங்க நார்மலா இப்படி பார்க்காம AgCl பாருங்க, அப்போ Ag plus Cl minus கிடைக்குதா? அப்போ solubility product எனக்கு இந்த இடத்துல எப்படி கிடைக்கும்னா Ag plus okay into okay multiplication Cl minus. Similarly Ag okay OH3 okay aluminum hydroxide. Okay, aluminum hydroxide எடுத்தீங்கன்னா இங்க இருக்கு இல்லையா? சோ இந்த aluminum hydroxide Al
3 பிளஸ் ஓகே அதுக்கப்புறம் பிளஸ் 3 OH மைனஸ்னு எழுதுவோம் இல்லையா? இதை எழுதணும். அப்போ இதை நான் எப்படி எழுதணும் அப்படின்னா ஏஎல் அயான்ஸ் அப்படியே நான் வச்சுக்கிறேன் கான்சன்ட்ரேஷன் இன்ட்டு KSP which is equal to OH minus whole power 3 அப்படின்னு எழுதுகிறேன். ஓகே ஸோ திஸ் இஸ் வாட் த solubility product. அப்போ டெஃபினிஷன் எப்படி சொல்லலாம்? It is the product of okay concentration of ions, ஓகேவா? ions in a solution. so ஒரு saturated solutionல இருக்கக்கூடிய concentration அதாவது ions உடைய concentration product பண்ணனும் multiply பண்ணனும். okay so product of concentration of ions in a saturated solution provided அவங்களுடைய பவர் வந்து என்னது raised to the இங்க வந்து 1 ன்னு இருக்குன்னு அர்த்தம், இங்க 3 ன்னு இருக்கு. so power raised to the ஓகேவா number of moles reactants. okay இந்த இடத்துல என்ன இருக்கு? இந்த நம்பருக்கு வந்து நான் ரைஸ் பண்ணிக்கிறேன் பவர். okay so this is called solubility product. okay இப்போ இந்த solubility product பாத்தீங்கன்னா mostly applicable to the sparingly soluble salts. அதாவது ரேரா வந்து ரொம்ப அதிகமா வந்து ரியாக்ட் பண்ணக்கூடியது கிடையாது, கம்மியா வந்து கரையக்கூடிய சால்ட்டுக்கு தான் இது எல்லாமே applicable mostly. okay next common ion effect. we are almost completing the unit. so common ion effect, common ion effect. okay so common ion effect அப்படினா என்னன்னா அயனைசேஷனை சப்ரஸ் பண்றது. இப்போ நான் என்ன பண்றேன், NH4OH ஓகே எஸ் NH4OH வந்து டீல் பண்ணும்போது NH4 plus OH minus இப்போ அயனைசேஷன் ஆயிருச்சு. இப்போ இதுல வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆசிட் அல்லது ஸ்ட்ராங் பேஸை நான் ஆட் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் NaOH அல்லது NH4Cl ஏதோ ஒன்று ஆட் பண்றேன். இப்போ நான் NH4Cl இதுல ஆட் பண்றேன். NH4OH ஓகே NH4 plus OH minus அப்போ இதுல நான் வந்து NH4Cl ஆட் பண்ணும்போது இந்த இடத்துல NH4 plus Cl minus வருதா? அப்போ this is the common ion. இந்த common ion இப்போ மொத உள்ள அயனைசேஷனை சப்ரஸ் பண்ணிடும். அப்போ ஒரு சொல்யூஷன்ல வந்து அயனைஸ்டு சொல்யூஷன்ல வந்து நான் இன்னொரு ஸ்ட்ராங் ஆசிட் அல்லது ஸ்ட்ராங் பேஸ் ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி காமனா இருக்கக்கூடிய இந்த அயான்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த அயனைசேஷன் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய சொல்யூஷன் இருக்குல்ல இதோட அயனைசேஷன் எஃபெக்ட்டை சப்ரஸ் பண்ணிடும், இல்லாம பண்ணிடும். எப்படிங்கறத நான் சொல்றேன். இப்போ NH4OH வந்து NH4 ஓட கிடைக்குதா? இப்போ இங்க NH4Cl இருக்கா? இங்க இது வந்து பிரிச்சா அப்படி கிடைக்குது. இப்போ இது வந்து நான் தனியா எழுதுறேன். அகைன் உங்களுக்கு எழுதுறேன். NH4 plus OH minus ஓகே NH4 plus Cl minus. இப்போ இந்த மாதிரி ஆட் பண்ணனும்னா என்ன ஆகும் தெரியுமா? இந்த அயனைசேஷன் இந்த NH4 plus வந்து இதோட சேரும், இந்த OH இதோட சேரும். அகைன் வந்து OH இதோட சேர்ந்து இந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும், இது அதோட சேர்ந்து இந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். அகைன் ரெண்டுமே டிசால்வ் ஆகும், அகைன் ரெண்டுமே ஃபார்ம் ஆகும். அப்படிங்கறப்போ ஒரு முடிவே இல்லாம போயிட்டு இருக்கும். ஓகே அப்ப அந்த அயனைசேஷன் எஃபெக்ட் வந்து சப்ரஸ் பண்ணி விடும் காமனா அயான்ஸ் இருக்கும்போது. ஓகே சோ இதுதான் இந்த இடத்துல நடக்குது. ஓகே இதனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் குறையுது. கம்ப்ளீட்டா அயான்ஸ் கிடைச்சாதான் டிசோசியேஷன் அதிகமா இருக்குன்னு அர்த்தம் நமக்கு இல்லையா? டிசோசியேஷன் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு 1ன்னு அர்த்தம் இல்லையா? பட் இந்த மாதிரி சப்ரஸ் ஆயிட்டே இருந்துச்சு அப்படின்னா பகுதி அத பார்ஷியலா தான் அயனைசேஷன் ஆகுது. அப்போ டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் குறையுது. ஆனா டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் வந்து நோ சேஞ்ச், அதுல எந்த சேஞ்சும் ஆகாது. ஏன்னா ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கிட்டோம்னா டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் மாறாது, ஆனா டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் மாறும். டிபெண்ட்ஸ் ஆன் தி சொல்யூஷன் ஆடட், ஏன்னா எந்த அளவுக்கு டிசால்வ் ஆகுது அப்படிங்கறத பொறுத்து. அப்ப இது மாறும். ஆனா இந்த இடத்துல இது எப்படி ஆகுது? குறையுது, ஏன்னா சப்ரஸ் ஆயிட்டே இருக்கிறதுனால. பட் இந்த இடத்துல வந்து நோ சேஞ்ச், எப்பவுமே டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் மாறாது. ஓகேவா? ஃபார் a particular சொல்யூஷனுக்கு மாறாது. ஓகே எஸ், ஏன்னா ரெண்டுமே அகைன் ஒரே மாதிரியான சொல்யூஷன் தான் நமக்கு கிடைக்குது, அதனால இது மாற வாய்ப்பு இல்லை. ஓகே இப்போ solubility product உடைய அப்ளிகேஷன்ஸ். ஓகே KSP. So in the solubility product, the solubility product வந்து greater than 1. okay sorry greater equal to 1 ன்னு ஃபர்ஸ்ட் அஸ்யூம் பண்ணுங்க, which means precipitation இப்பதான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். precipitation ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். greater than 1 னா precipitation நிறைய ஃபார்ம் ஆகுதுன்னு அர்த்தம்.
less than 1னா precipitation இல்ல அப்படின்னு அர்த்தம். அந்த precipitation கண்டுபிடிக்கிறதுக்கு solubility product யூஸ் பண்ணுவாங்க one thing. ஓகே, so precipitation ஐடென்டிஃபை பண்றதுக்கு. ஓகே, இதுக்கு அப்புறம் solubility product for a sparingly soluble salt. sparinglyனாலே என்னது, rare, அதாவது கம்மியா soluble ஆகக்கூடிய saltக்கான solubility products. எப்படி சொல்லலாம், இப்போ x plus y minus, ஓகேவா, xyங்கிறது dissolve ஆகி எனக்கு இப்படி கிடைக்குது. இதனுடைய solubility s, இதுக்கு s. அப்ப எனக்கு என்னன்னு கிடைக்கும், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா ksb equal to h x plus ஓகே y minus. அப்ப s into s, s square னு கிடைக்கும் இல்லையா. அப்போ ksb. so இதே வந்து இது வந்து ab type of molecule. ஓகே, நம்ம xy ன்னு எடுத்தோமா, அப்ப xy ன்னு எடுத்துக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகாது. xy க்கு ksp equal to s square. x2y or xy2 எப்படி வேணா எடுத்துக்கலாம், which is equal to 4s cube. அதே மாதிரி x3y or xy3 இதுக்கு வந்து 27s power 4. x power 4y or xy power 4 க்கு வந்து 256s power 5. That's it. இது எப்படி இந்த இது கான்சன்ட்ரேஷன் வருதுன்னா சும்மா ஷார்ட்கட்டா. ஓகே, இப்போ s பவர் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகணும். s cube, s power 4, s power 5 likewise. ஓகே, s இதுக்கு அப்புறம் இங்க வந்து 1 1 ன்னு இருக்குன்னு அர்த்தம். அந்த 1 பவர் 1 ன்னு போட்டுக்கணும். 2 வரப்போ 2 பவர் 2 ன்னு போட்டுக்கணும். 3 வரப்போ 3 பவர் 3 ன்னு போட்டுக்கணும். 4 வரப்போ 4 பவர் 4 ன்னு போட்டுக்கணும். அப்போ 3 பவர் 3 27, 4 பவர் 4 256 likewise 16 into 16. ஓகே, இதுக்கு அப்புறம் அந்த பஃபர் சொல்யூஷன் மட்டும் இருக்கு. அந்த பஃபர் சொல்யூஷனை நம்ம வந்து டைரக்டா நம்ம பிரைவேட் வாட்ஸ்அப் குரூப்ல டீல் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இப்போ 3 யூனிட்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து நம்ம we have completed. ஓகே, சோ 3 யூனிட்ஸ் we have completed. இப்போ 3 யூனிட்ஸ்னுடைய ஸ்கோப் ஒரு கிளான்ஸ் நம்ம பார்த்துருவோம். ஏன்னா எடுத்தோன்னே நம்ம எதுவுமே பார்த்துருக்க மாட்டோம். பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, சம் பேசிக் கான்செப்ட் ஃபர்ஸ்ட் சாப்டர். ஓகே, இது வந்து மேக்ஸிமம் ஒரு கேள்வி வரும், சம்டைம்ஸ் ரேரா 2 கேட்கலாம் உங்க அதிர்ஷ்டம் இருந்துச்சுன்னா. ஓகே, கண்டிப்பா 1 வரும். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் இதுல இருந்து கண்டிப்பா 1 வரும், மேக்ஸிமம் 2 வரலாம். ஓகே, எஸ், பட் ஈக்லிபிரியம்ல அப்படிங்கிற டாபிக்ல இருந்து இப்ப நம்ம பார்த்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் 3. ஸோ மேக்ஸிமம் 4 வரலாம். டோட்டலா பாத்தீங்கன்னா 5ல இருந்து எனக்கு 8 கொஸ்டின் வரைக்கும் வரலாம். அப்ப கன்ஃபார்மா 5 எனக்கு 20 மார்க்ஸ். I am sure இப்போ வரைக்கும் damn sure. ப்ராப்ளம் வேணும் அப்படின்னா you have to join our WhatsApp group for your practice by paying a particular amount. Okay, so ஏதாவது டீடைல்ஸ் வேணும்னா contact us. நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோலயே அந்த நம்பர் சொல்லிருப்பேன், அதில் காண்டாக்ட் பண்ணி நீங்க கேட்டுக்கங்க. ஓகே, இப்போ இதுல வந்து ஏன் கெமிஸ்ட்ரி வந்து ஒரு கேள்வி தான் வருமா அப்படின்னா, the problem is chemistry has 30 units, 30 chapters. அப்போ எல்லா சாப்டர்ல இருந்து சேர்த்து 45 கொஸ்டின் கேட்கணும் அப்படிங்கிறப்போ 1 2 அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்க முடியும், அதிகமா கேட்க முடியாது. ஓகே, எஸ். ஸோ அகைன் விஷிங் ஆல் தி சக்ஸஸ். நெக்ஸ்ட் யூனிட் வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.